லென்த் டேஸ் குறித்து ரொம்ப நாளாகவே எனக்குள்ள அநேக கேள்விகள். I have many doubt about this Lent day since a long time. நான் ஆரம்பத்தில் நானும் சபைகளோடு கூட சேர்ந்து இந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கேன். In the beginning, I used to also fast for 40 days in the church, அர்த்தம் தெரியாமே இருந்திருக்கேன். but I had no meaning on it. எல்லாரும் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறதா இருந்திருக்கேன். Because everyone is there, so am I. அதன் பிறகு அதை குறித்து நிறைய ஆராய ஆரம்பித்தேன். As I was learning much about it, எனக்கு சரியா படல. and I didn't think much about it. அப்புறம் நான் அதை அனுசரிக்கிறத விட்டுட்டேன். Then after that, I just stopped it. கடந்த வாரத்தில் சகோதரிகள் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, In the past week, some of the sisters had asked me. பாஸ்டர் நம்ம சபையில் ஆஷ் வெட்னஸ்டே பிரேயர் இல்லையா அப்படின்னு சொல்லி. They asked me, don't we have Ash Wednesday prayer in our church? ஹalleluya. Hallelujah. நான் சிரிச்சிட்டு அமைதியாயிட்டேன். I just laughed and stayed silent. அன்னைக்கு நைட்டு ஹெலன் கிட்ட கேட்டேன், And that night, I asked Sister Helen. ஆஷ் வெட்னஸ்ல இந்த சாம்பல் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன? I asked her, what is that ash that we have on our உண்மையிலே head? எனக்கு தெரியாது. And I didn't know about it. ஹalleluya. Hallelujah. ஏன்னா ஹெலன் அவங்க பிறப்பிலிருந்தே சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவ குடும்பத்தில் கத்தோலிக்க குடும்பத்தில் வளர்ந்தவங்க. Because Sister Helen was like in Catholic family. நான் பாதியில கிறிஸ்துவை தெரிந்து கொண்டேன். But I was in midway. என்ன தெரிஞ்சுக்கலாம், அது என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். So I just wanted to know what it is. அவங்க சொன்னாங்க, Jesus said, குருத்தோலை ஞாயிற்கு கொடுக்கிற ஓலைகள் எல்லாம் சேர்த்து வைத்து they will just store all the palm trees of Palm Sunday. அதை ஆலயத்தின் மூலையில சேர்த்து வச்சிருப்பாங்க. They will just keep in a storehouse of the church. ஒரு வருஷத்துல காய்ந்து இருக்கும். After it is dried up in a year, அதுக்கப்புறம் அதை எரித்து சாம்பலாக்கி they will just burn it up and make it into ash. அந்த சாம்பலை கொண்டு வந்து ஃபாதர் கிட்ட கொடுப்பாங்க. The ash is given to the father, ஐயர் கிட்ட கொடுப்பாங்க, to the priest. அப்ப அவர் அந்த ஆஷ் வெட்னஸ்டே பிரேயர்ல In that Ash Wednesday prayer, அதை எடுத்து நெற்றியில சிலுவை போட்டு, they will just take it and put a cross on the நீ head. மண்ணிலிருந்து வந்தாய், You are from the ground, நீ மண்ணுக்கே திரும்புவாய், and you will go back to the நீ ground. மண்ணானவன் என்பதை எப்பொழுதும் நினைவு Don't கூறுவாய். forget that you came from the dust. ஹalleluya. Hallelujah. இதை சொல்லி அவங்க நெற்றியில சிலுவை So போடுவாங்க. they'll just say this and they put a cross in his head. அவ்வளவுதான் அவங்க சொன்ன அர்த்தம். And that is what I just heard. அதுவும் எனக்கு சரியா படல, ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க. And even that one, it was not correlating for me. அதுக்கப்புறம் குறித்து நிறைய ஆராய ஆரம்பித்தேன். As I was studying much on it, ஒவ்வொரு வருஷமும் இதை குறித்து நான் யோசிப்பது உண்டு. every year I used to think about it. இது பைபிளிக்கலா இல்லையா? Is it biblical or not? ஹalleluya. Hallelujah. சில நேரத்துல ஆரம்ப நாட்கள்ல நான் இருந்த 98ல ரட்சிக்கப்பட்டேன். When I was baptized in 98, அப்போ இருந்த சபையோடு இருந்து நான் ஆராதிக்கும் பொழுது 40 நாட்கள் உபவாசம் எல்லாம் இருந்தது. when we were worshiping with the church, there were 40 days of fasting. அப்போ மாംசமே போட மாட்டாங்க வாரம். They will not keep meat weekly. ஃபுல்லா வெஜிடேரியன் தான். Only vegetarian food. ஹalleluya. நான் அப்புறம் 40 நாள் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை முடிஞ்சு After 40 days in the Friday service, ஃப்ரைடேல கஞ்சி குடிச்சிட்டு they give the party food in that Friday. அதுக்கப்புறம் நான் நினைச்சிட்டு என்னோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன். And I thought it will just end up in that day. நல்லா சாப்பிட்டேன். They just ate very well on என்ன பார்த்து Saturday. சிரிச்சாங்க. They just laughed at me. ஏய் இன்னைக்கு கூட ஃபாஸ்டிங் They இருக்குமா? said even today I should fast. நமக்கு அதெல்லாம் தெரியாது. But I didn't know that all. அதுக்கப்புறம் சண்டே தான் அவங்க நான் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். And only on Sunday I ate everything. இது போல அறியாமல் நடந்த நாட்கள் உண்டு. And even though I had the days that I didn't know, இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் அற்புதம் அறியாமலே தெரிஞ்சிட்டு even இருக்கோம். today we don't have that situation. நேற்று தான் எனக்கு தெரியும் அந்த 40 நாட்கள் பிளஸ் 6 நாட்கள் சண்டேஸ் சேர்த்து 46 நாட்கள் வரும் என்று. So yesterday only I came to know that 40 days plus 46 days we have on Sundays. 2 நாளுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருக்கும்போது அது ஆபிரகாம் பார்த்துட்டு சொன்னான். And I was discussing with that it was 46 days. ஹalleluya. Hallelujah. So 40 நாட்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 6 ஞாயிற்றுக்கிழமை எடுத்து மொத்தம் 46 நாட்கள் வரும் என்று. There will be totally of 46 days including Sunday. ஹalleluya. Hallelujah. சரி, லென்த் டேஸ் அப்படினா என்ன நீங்க நினைக்கிறீங்க? அதனுடைய அர்த்தம் என்ன? What do you say about Lent days? What do you mean by that? யாருக்கு தெரியும்? தைரியமா பேசலாம். You can talk normally. எக்ஸாம் வெயிட் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. ஏதோ தெரிஞ்சதை சொல்லுங்க. இவ்வளவு நாள் நம்ம பண்ற லென்த் டேஸ், அது லென்த்ன்றதுக்கு என்ன மீனிங்? What does it mean length? Lengthen. ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுவது. அப்புறம் ஹalleluya. சிப்பாத்தி அதெல்லாம் நமக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதனால தான் காரணங்கள்லாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும். லென்டன்
அப்படின்னு சொன்னாக்கா இட்ஸ் an old English version. புதிய இங்கிலீஷ்ல அதுக்கு வந்து the spring season பேர். In the New English version, they say it has spring season for the old meaning Lent. Not meaning old English word வந்து Lenten, the new English word வந்து spring. இல்லையா? அப்போ அந்த spring season இது வந்து actual spring season. So this is actually a spring season. இன்னைக்கு சைனால பாத்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் வந்து இந்த மாதத்தினுடைய 14th ல இருந்து 23rd வரைக்கும் அவங்க கொண்டாடுறாங்க கம்ப்ளீட் ஹாலிடேஸ். And China celebrates the spring season from 14 to 20 days with holidays. ஆமா தானே? ஹalleluya. அப்போ இந்த லென்த் என்றால் ஸ்ப்ரிங் சீசன். So Lent means it's a spring season. ஸ்ப்ரிங் சீசன் என்ன? தமிழ்ல என்ன சொல்வாங்க? வசந்த காலம். ஹalleluya. ஹalleluya. ஸ்ப்ரிங் சீசன் சொன்னா வசந்த காலம். For the spring season, they say it is a period to blossom. அப்ப வசந்த காலம்னா என்ன? What it means to blossom? சம்மர் முடியிற நேரம், சாரி குளிர் முடியிற நேரம், சம்மர் துவங்குற நேரம். The time when winter ends and summer starts. One of the pleasant days. The pleasant days in the அந்த season. நாட்கள்ல மொட்டுக்கள் விழுந்து பூக்கள் மலர ஆரம்பிக்கும். That is the time when flowers show up. ஹalleluya. Hallelujah. அதுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங் சீசன். And that is why we call it as தமிழ்ல 6 காலம் உண்டு. In Tamil there is 6 seasons. ஹalleluya. இது தமிழ் கிளாஸ் கிடையாது, அதனால தான் சொல்ல முடியும். So I'm not going to say all that today. அட்லீஸ்ட் தமிழ் மாதங்கள் தெரியுமா? At least do you know the 12 months in Tamil? ஹalleluya. இது எந்த மாதம்? What is the Tamil month now? மாசி. பொங்கல் முடிஞ்சு இல்லையா? கை பொங்கல் முடிஞ்சு. ஹalleluya. பாருங்க இன்னும் நம்ம தமிழை நமக்கு தெரியல. சரியா? அது போல ஒவ்வொரு காலத்துக்கும் அதனுடைய அழகான பொருட்கள் உண்டு. For every season, there's beautiful things belong to that season. இந்த அழகான நாட்களிலே இந்த உபவாசத்தை கடைபிடித்ததுனால அதுக்கு லென்த் டேஸ் பேர் வந்துச்சு. Since they had fasting over these days, they had the called name Lent. அப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த லென்த் டேஸ் ஏன் 40 நாட்கள்னா ஏசப்பா 40 நாட்கள் உபவாசம் இருந்தார், அதனால நாங்கள் 40 உபவாசம் இருக்கோம். When we say why do you fast for 40 days, they say Jesus was fasting for 40 days, so I was also doing the same. அப்படிதானே? அதுவும் இல்லையா? ஹalleluya. சரி, நீங்க பெரிய கிளாஸ் தான். அப்போ லென்த் டேஸ் வந்து இது ஒரு இந்த வசந்த காலத்துல ஏற்படுத்தப்படினாலே அது லென்த் டேஸ் பேர் பெற்றுச்சு. The Lent day was named Lent because it was during the spring அது season. நம்ம எப்படி நமக்கு தேவையோ அப்படிலாம் பேர் வச்சுக்கிறோம். So we just changed the names according to our wish. கிறிஸ்துவின் ஆதி அந்த இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆதியில் இருந்த கிறிஸ்துவர்கள் The ancient Christians after Jesus Christ's death, அவருடைய உயிர்த்தெழுந்த நாளை செலிப்ரேட் பண்ணதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் உபவாசம் இருக்க ஆரம்பித்தார்கள். the ancient Christians, in order to celebrate the resurrection, they had fasting for 2-3 days before the resurrection. அதுதான் அந்த ஈஸ்டர் டேன்னு சொல்ற நாளை கொண்டாடுறதுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் உபவாசம் இருப்பாங்க. They had 3 days of fasting before the Easter Sunday. நாள்பட கிறிஸ்துவுக்கு பின் 313வது ஆண்டு. So it was in the AD 313. அந்த நாட்கள்ல அது வந்து 40 நாட்களாக அனுசரிக்க ஆரம்பிக்கப்பட்டது. Those days it became 40 days. ஏன்னா அது ஒரு நல்ல காலமாக, மலர்கின்ற காலமாக, ஒரு வசந்த காலம், அதாவது நல்ல சூழ்நிலை, சீதோஷ்ண சூழ்நிலை இருக்கிற ஒரு காலமாக இருந்தபடினால அதை 40 நாட்களாக அனுசரிக்க They ஆரம்பித்தார். had made it to 40 days, that it was a pleasant season over the time. கிபி 601 ஆண்டுல தான் போப் கிரிகேர் 1 என்றவர் ஆஷ் வெட்னஸ்டே கொண்டு வந்தார். In AD 601, the Pope Gregor came the Lent days into existence. அவர் எதற்காக அந்த ஆஷ் வெட்னஸ்டே கொண்டு வந்தார்னா, Why he brought this Ash Wednesday to us? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் அவர்கள் உபவாசிக்கும் போதெல்லாம் அவர் சாம்பலை அள்ளி மேலே போட்டுக்கொண்டு தங்களை தாழ்த்தி இரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்தார்கள். The Old Testament Christians used, when they were in a fast, they keep the ash over them. ஹalleluya. Hallelujah. அதனால அதற்கு ஞாபகமா இந்த சாம்பலை வைத்துக் கொள்வோம் என்று அவர் ஆரம்பித்தார். So in order to remember that, he brought this ash into this சோ existence. இது எல்லாமே பாத்தீங்கன்னா மனிதன் தன்னைத்தானே ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள். So this and all was a culture that man made. அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தி கொண்ட காரியங்கள். This is the time where he
made himself to humble before the அது ஒரு Lord. ஒழுக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த காரியங்கள் 40 நாட்கள் 6 சண்டேஸ் மற்றும் இப்படிப்பட்ட உணவு வகைகள் இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. Just in order to bring that discipline, they made the changes in the food and the time and the dates. அப்போ ஒரு ஒழுக்கம் இருந்தா தான் மனுஷன் ஒழுங்கா நடப்பான். So when we have a discipline, then only the man will be in an ordered way. நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு போனோம்னா வழியில ரோடு போட்டு சிக்னல் ரெட் கிரீன் yellow எல்லாம் வச்சு தான் ஒழுங்கா வண்டி ஓட்டுறாங்க. Since we have the red, yellow and green signal, we drive properly. ஒரு ஊருக்குள்ள ரோடே இல்லாம சிக்னலே இல்லாம எல்லாம் கார் எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? If you got a city without roads and signals and people going in their vehicles, அங்கங்க இடிச்சிட்டு முட்டிட்டு தான் நிப்பாங்க. and of course there will be accidents. அதனால சபைகளிலே வளர்ந்து வந்த நாட்களிலே சில ஒழுக்கங்களை கர்த்தரை தொழுது கொண்ட ஜனங்கள் கொண்டு வந்தார்கள். So when people were worshiping the Lord, they just brought disciplines while fasting. அதுல ஒன்றுதான் இந்த உபவாச நாட்கள். And that was the fasting that they had created. ஆனா ஏன் இந்த 40 நாட்கள்? And why this 40 days? என்னுடைய அடுத்த கேள்வி அதான் எனக்குள்ள வந்தது. And that was the question that I ஏன் had. இப்படிப்பட்ட இந்த 40 நாட்கள் என்று வந்தது? Why it came like 40 days? சில பேர் சொல்லுவாங்க நான் உபவாசம் தானியேல் உபவாசம். Some people say it is the fasting of Daniel. அப்ப தானியேல் உபவாசம் போது அதுல ரெண்டு பிரிவு. So in Daniel fasting there's two types. ஒன்று 21 நாட்கள், One is 21 days. இன்னொன்று வெஜிடேரியன், பருப்பு மாத்திரம் சாப்பிடுறது. The other one is just having the vegetarian. ஹalleluya. Hallelujah. தானியேல் என்ன உபவாசம்? இன்னைக்கு தானியேல் உபவாசம். என்னன்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ் மாத்திரம் ஃபுல்லா கட்டுவேன். ஹalleluya. When they say it's Daniel fasting, they don't take non-veg, but they eat the veg to the நம்மள fullest. மாதிரி பேர் வைக்கிறாங்க வேற யாருமே கிடையாது உலகத்துல. Yeah, there's no other man who can keep names like this. ஆமென். எனக்கு ஆரம்பத்துல இதெல்லாம் தெரியாது. In the beginning, I didn't know கல்யாணம் this. ஆனதுக்கு தான் நிறைய கத்துக்கிட்டேன். After marriage, I learned all this. அவங்க சைடு மொழியில பேசிக்குவாங்க. They just talk in their sign languages. இன்னைக்கு என்ன உங்க குழம்பு, உங்க வீட்டுல என்ன குழம்பு? When we ask what is the gravy in your home, பீட்டர் பான். they will say Peter. எனக்கு ஒண்ணும் புரியாது. Fish. ஹalleluya. இல்ல சேவல் கோழி காட்டி கொடுத்தார். Hallelujah. பீட்டர் வந்து காட்டி கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவை. And they say Peter. சேவல் because கோழி முன்ன காட்டி கொடுத்தார். அதனால இன்னைக்கு சிக்கன் குழம்புனா என்ன அதை சொல்றதுக்கு தயக்கம். அதனால இன்னைக்கு வந்து பீட்டர். So in order to say cock, they will say Peter. ஹalleluya. Hallelujah. அதனால ஈசாக்குமாங்க. Some people say Isaac. ஹalleluya. என்ன பலி கொடுக்கிற நேரத்துல ஆட்டை குட்டி ஒரு மீட்டுக்கிட்டாங்க. அதனால அன்னைக்கு மட்டன். So they just keep Isaac for mutton. ஹalleluya. Hallelujah. இப்படி பல விதமா ஜனங்க வந்து பேர் வைக்கிறதுல பெரிய ஆளுங்க. So they just keep names for everything ஆனா that they தான் do. செய்யறது என்ன தெரியாம சின்னத்துல செஞ்சுட்டு இருப்போம். But they'll do the things what they didn't know. அதனால எதை செய்தாலும் அதிலும் முக்கியமா கர்த்தர் சபையில கர்த்தருக்கு முன்பாக எதை செய்தாலும் அதை அர்த்தத்தோடு செய்ய வேண்டும். Whenever you do something in the church of the Lord, you should do with meaning. ஹalleluya. Hallelujah. நான் வந்து நீங்க உபவாசிக்கிறது தப்புன்னு சொல்லல. I didn't mean that you should not fast. உபவாசிப்பதை சரியாய் உபவாசிக்கிறோமா என்பதை தான் நாம் இதில் காண போகிறோம். What I'm telling you is that when you fast, let it be in a correct அந்த way. உபவாசம் ஆரம்பித்த அந்த ஆதி நாட்களில் எப்படி இருந்தார்களாம்? How the people were when they started this fasting, முழுக்க தங்களை தாழ்மைப்படுத்தினார்கள். they will just humble themselves. அவர்கள் அலங்காரமாய் ஆடைகளை உடுத்துவிப்பதை அவர்கள் தவிர்த்தார்கள். They just avoid wearing fancy clothes. ஆடம்பரமான உணவு வகைகளை அவர்கள் தவிர்த்தார்கள். They just avoid fancy food. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க They just ஆரம்பித்தார்கள். meditate on the word day and night. இப்படிதான் ஆரம்பித்தது. And that's how they started. ஆனால் கடைசி நாட்களில் இது காலப்போக்கில் இந்த காலத்திற்காக இதை செய்ய வேண்டும் என்று மாறிவிட்டது. But as the days passed, they thought that this will go according to the days of the people. அப்போ சில காரியங்களை நான் சற்று தியானிக்க ஆரம்பித்தேன். இரவு கூட ரொம்ப சிந்திச்சிட்டேன். ஏன் இந்த 40 நாட்கள், ஏன் 40 நாட்கள்? As I was meditating, why this 40 days came into existence. அதுல இந்த வருஷம் ரெண்டு பேரும் ஒண்ணா வேற ஃபாஸ்ட் பண்றோம். And that too, we got two type of people fasting together. அதனால நம்ம 40 நாள். They fast for 30 and we fast for 40 அவங்களுக்கு days. ஏன் தெரியாது 30 நாள், நமக்கு ஏன் 40 நாள் தெரியாது. They don't know why they celebrate for 30 and we don't know why we அது யாரும் celebrate for சாப்பிடுறது 40. கிடையாது. And the thing is, we don't eat. ஹalleluya. Hallelujah. அதனால கொஞ்சம் கவனிப்போம். So you should be இந்த 40 நாட்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? what Bible says about 40 days. இன்னைக்கு நம்ம வாசித்த யாத்திராகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல As we study from Exodus 24 9 இருந்து 18 வரைக்கும் வாசித்தோம். from verse 9. அதுல கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let us read the last 2 verses. மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையை காட்டி இஸ்ரவேல்
இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்க பார்க்கும்போது மோசேயை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், எல்லாம் இங்க இருக்கு, நீ மாத்திரம் மேலதான். So the Lord says, let all of them be here, but you come up to the mountain. அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். As we read the chapter, அதுல முதல்ல அவனோடு கூட இருந்த எல்லா தாசர்களையும் மோசே பாதியில நிறுத்திடுறோம். so first he just keep all the elders in a அதன் பிறகு மோசேயும் place. யோசுவாவும் கடந்து போகிறாங்க. After leaving all the elders, Moses and Joshua goes forward. அதன் பிறகு யோசுவாவும் நின்று விடுகிறார். After that, Joshua also is kept. மோசே மாத்திரம் கர்த்தருடைய கொடுமுடியிலே ஏறி போகிறார். Only Moses went to the cloud of the Lord. கர்த்தர் சொல்றார், வான்னு சொல்றாரு. The Lord says, come. ஆனால் போனவன், The one who went there, அங்க 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். he was waiting with the Lord for 40 days. உபாகமம் புத்தகத்துல In the book of Deuteronomy, 9வது அதிகாரம் in the 9th chapter, 9வது வசனம். verse 9. கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகி கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். ஆமென். ஹalleluya. நான் கர்த்தர் கூப்பிட்டப்போ 40 நாள் கொடுமுடியில அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தாங்க. When Jesus called him, when God called him, Moses went up to the mountain and saw that he neither ate bread or drank water. அது அப்படியே தொடர்ந்து வாசிங்க அந்த வசனங்களை. As we read continually, அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலகைகளை கொடுக்கிற போது கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கி போ. நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார். ஹalleluya. hallelujah. அப்போ இந்த இடத்துல வசனம் சொல்லும்போது அவன் போயிட்டு கர்த்தருடைய சமூகத்துல 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் காத்திருந்தான் என்றால், In the presence of God, as he was waiting without food or water, அந்த காத்திருப்பதற்கு ஒரு அடையாளம் என்ன? what is the sign of the patience? இந்த 40 நாட்கள் புசியாமல் குடியாமல் காத்திருந்தால் கடைசியில் அவன் பெற்றுக்கொண்டது 40 நாட்களுக்கு பிறகு அவன் கரத்துல பெற்றுக்கொண்டது, இந்த உலகம் தான் சிருஷ்டித்த தேவஜனம் சகலமும் ஒழுக்கத்தோடு கர்த்தரை நெருங்கி வாழ வேண்டும் என்ற கற்பனைகளை பெற்றுக்கொண்டார். He just got the commandments so that people of the world will have a connection with God. 10:10 வாசிக்கும் பொழுது, As you read chapter 10 verse 10, நான் முந்தின பிரகாரமே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டையும் கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். ஆமென். மறுபடியும் அந்த ஜனங்கள் பாவம் செய்தபடினாலே கன்றுக்குட்டிகளை செய்ததனால கற்பனைகளை உடைத்து போட்டவன் மறுபடியும் அதை வாங்கறதுக்கு எத்தனை நாள் காத்திருக்கிறான்? 2வது முறை மறுபடியும் 40 நாள் உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். after people had made sin and had broken the commandments of God, he again goes for 40 days and stayed in fasting to get the commandments. So அந்த கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்கு இவனுக்கு தேவைப்பட்டது எத்தனை நாட்கள்? In order to get the commandments, how many days he had required? 40 நாட்கள். There were 40 days. அந்த 40 நாட்கள் அவன் எப்படி இருந்தானா? And how was he for 40 days? அவன் கூட இருந்த 20 லட்சத்திற்கும் மேலான ஜனங்களை விட்டு அவன் தனியே பிரிக்கப்பட்டான். He was separated amongst the 20 lakhs of people he had. ஹalleluya. அது அர்த்தம் என்னவென்றால், What it means is that அந்த 40 நாட்கள் புசியாமல் உண்ணாமல் தேவ சமூகத்தில் காத்திருந்ததனுடைய அர்த்தம் what என்னவென்றால், it means to stay in fasting for 40 days. முதலாவது உலக வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். First, he should be out of the world's life. ஹalleluya. முதலாவது உலக வாழ்க்கையை விட்டு வெளியே வர வேண்டும். The meaning is that we should be away from the worldly life. பல கூட்டங்களை விட்டு வெளியே வர We வேண்டும். should come among many groups. நம்முடைய அனுதின பழக்க வழக்கத்தை விட்டு வெளியே வர We வேண்டும். should come up amongst the regular activities. எல்லாம் விட்டுட்டு இரவும் பகலும் உபவாசத்தோடு அவருக்கு முன்பே காத்திருந்தால்
அந்த பிரசன்னத்தை மூழ்கிற ஒரு பாக்கியம் நமக்கு You உண்டாகும். will have the presence of the Lord when you leave all these things and go and fast for 40 days. அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு உபவாசிக்கலாம் ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம். You might be thinking today I should not do anything because I'm fasting. அன்னைக்கு காலை எழுந்தோன்னு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். And when you wake up, you will see the trouble. அல்லேலூயா. Hallelujah. அன்னைக்கு தான் வீட்டுல சண்டை நடக்கும். And there will be trouble in house. அன்னைக்கு தான் வேலை ஸ்தலத்துல போராட்டம் நடக்கும். And they will have trouble in their workplace. அன்னைக்கு தான் கண்டதுல விதவிதமா சாப்பாடு வரும். And they will have temptation of food. அல்லேலூயா. Hallelujah. அதே நாளுக்கு அனுபவிச்சிருக்கேன் நான். And many a times I have faced this. ஃபாஸ்டிங் சொல்ற அன்னைக்கு கம்பெனில மீட்டிங் இருக்கும். When we say fasting, we will have a company meeting. மீட்டிங்ல பார்த்தா டேபிள் ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பாங்க. In meeting, they will have a complete variety of food. அல்லேலூயா. Hallelujah. அன்னைக்கு தான் இந்த உலகம் நமக்கு முன்பாக எல்லாமே வரும். And that is the day when the world brings you everything to the அதனால table. தான் உபவாசத்துல கர்த்தரிடத்துல தன்னை தேவன் நம்மை அழைக்கும் பொழுது முதலாவது இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுக்கிறார். And that's why the Lord takes us from the worldly life when we fast. எப்பொழுது அந்த உபவாசம் பரிபூர்ணம் அடைகிறது என்றால் எந்த துவக்கத்தில் ஆரம்பிக்கிறது என்றால் உலகத்தை விட்டு வேறு பிரிக்க வேண்டும். The time when there's completeness in your fasting is when you come out of this world. ஹalleluya. Hallelujah. உலகத்தை விட்டு வெளியே வராம When you not away from the worldly நம்ம life. ஏசாயா புத்தகத்திலும் வாசிக்கிறோம். As you read in the book of Isaiah. உபவாச நாளிலே நீ உன் சொந்த வேலைகளை செய்கிறாய். Let you not do your work in the fasting day. ஹalleluya. Hallelujah. சில பேர் வேலை செய்யும் போதே பொறுமையே செய்யணும். When they do their job, they just blabber around. ஹalleluya. ஹalleluya. முதல்ல வாய் செய்த வேலையை நீ பாரு. First, you should stop the work of your mouth. ஹalleluya. Hallelujah. அது நினைச்சினா எல்லாம் சரியாயிடும். When you stop it, everything is okay. ஹalleluya. உபவாசத்துல மிகவும் அதனால கதை நீ உலகத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்ப. So that's why when you do everything in the world, எல்லாத்தையும் விட்டு நீ தனியா வாழ்ற. but when you came alone, come alone. ஹalleluya. Hallelujah. அப்படி வந்தது முதல் காரியம். And that is the first thing. இரண்டாவது ஒன்று பார்க்கும் பொழுது When you see the second thing, இது உபாகமம் புத்தகத்துல 29ஆம் அதிகாரம் the book of Deuteronomy 29, 2 6 வரைக்கும் வாசிக்கலாம். as you read from 2 to 6. எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சை ரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். ஆமென். ஹalleluya. Hallelujah. இது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது When you see the Israelites, அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு இருந்தார்கள். they were in slavery in Egypt. கஷ்டமான வேலை, They had very tough work. அடிமைத்தனத்தின் வேலை, A slave job. தினசரி அடி வாங்குற வேலை. A job where you will be beaten. இவ்வளவு பெரிய வேலைகளுக்கு மத்தியில கர்த்தரை அவர்கள் அறிஞ்சாங்களா? Amongst all the things, did they see the Lord? 10 விதமான அற்புதங்களை செய்தார். He did 10 types of miracles. அப்ப கூட அந்த ஜனங்களுக்கு யாரும் புரியல. Until then, they didn't see the God. இவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா In order to accept the Lord, முதல்ல அவங்க செய்யற எல்லா வேலையும் நிப்பாட்டணும். the Lord made that he should stop all the work they do. அவங்களுடைய பொது வாழ்க்கையை நிப்பாட்டணும். They should stop their regularity அவங்களை தனியே அழைத்து வர to வேண்டும். bring them apart from that place. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் சொல்றாரு 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். எதனால? கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி. நான் தான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினேன். In order for you to understand that I am the Lord, I have led you for 40 years. நாம நினைப்போம் கோபப்பட்டவங்க எல்லாத்தையும் அப்படி வனாந்திரத்தில் நடத்தினாருன்னு சொல்லிட்டு. It is not that he got angry and made him to roam for ஆனா 40 years. உண்மையிலே இந்த ஜனங்கள் தன்னை புரிந்து கொள்வதற்கு 40 வருஷம் ஆனது. In order for them to understand the Lord, it took 40 years. அப்போ அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தர் செய்த முதல் காரியம் என்ன? அவர் முதல்ல பொதுவான வாழ்க்கை விட்டு வெளியே கொண்டு வந்தார். The first thing to understand is that they came out of their regular life. அவங்க வனாந்திரத்துல நடந்தப்போ When they walked in the wilderness, யாரா வேலை செஞ்சாங்களா? did they work? வேலை செஞ்சாங்களா? சமைக்காத வயல் வச்சாங்களா? Did they keep any vineyard? அவர் சொல்றாரு, உங்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. They said that their clothes were not worn out, nor their legs were swelling. ஹalleluya. Hallelujah. நீங்க செஞ்ச அப்பத்தை செய்யல, நான் வானத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மன்னாவை வரவழைத்தேன். It is not
the food that you do, but manna that comes from heaven. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் What it means is that அவர்களுடைய அனுதின அத்தியாவசியத்துக்கு தேவையான எல்லா வேலைகளும் நிறுத்தப்பட்டன. every regular job that they should do was stopped. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் அந்த நிறுத்தப்பட்ட நாட்களிலே முழுக்க அவரையே சார்ந்திருந்த நாட்களிலே தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி உறுதிப்படுத்தினார். The time when they were stopping everything, the Lord showed himself. ஹalleluya. அப்ப இங்கேயும் இரண்டாவது விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, What is the second thing that you understand in this period? இந்த உலகத்தை விட்டு நாம் வெளியே வர You வேண்டும். should be out of this worldly இந்த life. உலகத்தை விட்டு வெளியே வந்தால்தான் நாம் அவரை அறிய முடியும். Once when you come out of this world, you will understand the Lord. 40 வருஷங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் நடத்தி என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்றார். He said, for 40 years I have led you in the wilderness and showed myself. அப்படி அந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே வரலனா, If you don't come out of this world, உலக வழக்குகளை விட்டு வெளியே வரலனா, if you don't come out of these quarrels, 40 நாட்கள் அல்ல, not only 40 days, 40 வருஷங்கள் நீ உபவாசம் இருந்தாலும் even if you fast for 40 years, அவரை அறிய முடியாது. you will not understand God. ஹalleluya. Hallelujah. 40 வருஷங்கள் எதுக்காக எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார்னா, Why did he bring them out for 40 years out of Egypt? 2 வருஷத்துல அவங்க கானான்ல சேர்ந்து இருக்கணும். Just in 2 years they should have reached Canaan. அதுக்கு குறைவான நாட்களிலேயே அவர்கள் போய் அந்த கானான் தேசத்தை அடைந்து இருக்க வேண்டும். Within that period they should have reached their destination. ஆனா அவர் அறியாம அவர் கொண்டு போக விரும்புகிறார். He didn't want them to take without knowing the அவரை Lord. முழுவதுமாக அறிந்தே கொண்டு போய் சேர்க்க Just வேண்டும். after learning the Lord completely, they will be taken. நாம வாழ்கிற இந்த வாழ்க்கையில எதற்காக சபைகள், எதற்காக போதனைகள், எதற்கான ஆராதனைகள்? Why do we all have this worship praises in the church? கர்த்தர் நினைச்சா இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டோம், வாங்க எல்லாம் பரம கானான் தேசம் கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது. Can God take every one of you that everyone will be saved and taken to the heaven? ஹalleluya. ஆனா அவருக்கு தேவை நாம அவரை புரிஞ்சுக்கணும். But what he needs is that we should understand the Lord. ஹalleluya. அவரை புரிந்துக்காம இந்த பரம கானான் தேசத்துல நம்மால போக முடியாது. You can't go to the heavens unless and until you understand the Lord. அந்த 40 வருஷங்கள் யார் ஜீவனோடு கூட அவரை உண்மையாய் பின்பற்றி நடந்தார்களோ கானான் தேசத்தை சேர்ந்தார்கள். Whoever has taken hold of the Lord's name for 40 years, they went into Canaan. அன்று நடந்த வாலிபர்களுக்குள்ளே யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற எல்லோரும் வனாந்திரத்தில் மடிந்து சென்றார்கள். Except for Joshua and Caleb, everyone died in the wilderness. மோசே கூட மரித்து போய்விட்டார். Even Moses died in wilderness. ஏனென்றால் என் நாமத்தை நீ பரிசுத்த குலைச்சலாக்கினாய். Because you have made a disgrace to my holiness in the name. அந்த கானான் தேசத்தை அவருக்குள்ள நுழைய முடியல. And he couldn't get into Canaan. அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம் என்றால், There was another thing in the word. லூக்கா எழுதின சுவிசேஷம் In the book of Luke, 4ஆம் அதிகாரம் chapter 2, 1 and 2. verse 1 and 2. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்மளே கூப்பிடுவாங்களோன்னு நினைக்கிறீங்களா? அமைதியா இருக்கீங்க. ஹalleluya. அந்த 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுத்த பொழுது When Jesus was fasting for 40 days, மறுபடியும் அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு he போகப்படுகிறார். was taken to the wilderness, யாரும் இல்லாத ஒரு இடம், a place where no one saw, எந்த தொந்தரவும் இல்லாத இடம், a place where no one had trouble, பிசாசு மாத்திரமே தொல்லை கொடுக்கிற ஒரு இடம். only the place where Satan can trouble you. ஹalleluya. Hallelujah. அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் When he was taken to that place, அவர் 40 நாட்கள் உபவாசம் for இருந்தார். 40 days he fasted. அந்த 40 நாட்கள் உபவாசத்த பிறகுதான் When he fasted for 40 days, கர்த்தர் தனக்கு கொடுத்த கடன்களை செய்ய ஆரம்பித்தார். God did the things what he should do. அந்த ஊழியத்தை வல்லமையாய் செய்ய He ஆரம்பித்தார். made to do ministry. அவர் மரித்தவனின் ஜீவனோடு கூட எழுப்பத்தக்கதாக, Even the dead came to alive. பிறவி குருடர்கள் பார்க்கத்தக்கதாக, Blindness in from the birth to பிறவி see. முடவர்கள் எழும்பி நடக்கத்தக்கதாக, A lame from birth could walk. மனிதனை பயமுறுத்தி கொண்டிருந்த குஷ்ட ரோகங்கள் மாறத்தக்கதாக Leprosy was healed. வல்லமை உள்ள ஊழியத்தை He செய்தார். did a mighty ministry. எப்போ? When 40 நாட்கள் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்த பின். a time when he was taken away for 40 days. from the ஹalleluya. world. So இந்த உபவாசத்துல காமனா ஒண்ணு நாம தெரிஞ்சுக்கலாம். What you should see in common in this fasting ஏன் days, 40 நாட்கள்ல காமனான ஒரே ஒரு தீம் ஒண்ணுதான். the common theme in 40 days is ஹalleluya. சாப்பிடாம இருக்கிறது அல்ல. it's not that you don't eat the food. ஹalleluya. நீ ஜெபம் பண்றது பெருசல்ல. It's not that what you pray. வேதத்தை வாசிப்பது பெருசல்ல. It's not what you read the Bible. இந்த உபவாச நாட்களில் முதலாவது உலகத்தை விட்டு நீ வெளியே வர The வேண்டும். first thing is that you should be out of this world in this fasting days. ஹalleluya. Hallelujah.
ஹalleluya நடக்குமா? Can it be done? ஹalleluya விகிதம் சொல்வது அவ்வளவுதான். And that's what Bible says. அதுக்கு மேல ஏற்படுத்திக்கிறதுனால நாம ஏற்படுத்திக் கொண்டது. If you make something more than that, that is what you make. ஹalleluya Hallelujah. நம்முடைய ரிலாக்சேஷனுக்காக, நம்முடைய பலத்திற்காக, நம்முடைய சலுகைக்காக நாம எடுத்துக்கொண்ட சில நிபந்தனைகளை அது வேதத்துல பார்க்க முடியாது. We can't see what is there in our lives in the Bible. ஹalleluya Hallelujah. நம்ம சொல்ற மாதிரி தானியேல் உபவாசம், அதுக்கப்புறம் வேணும் 2 நாளைக்கு ஒண்ணு, 1 நாளைக்கு ஒண்ணு, ஏதோ பேர் வச்சு சொல்றோம். இந்த உபவாசம் எல்லாம் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கவில்லை. The Bible doesn't teach us the different types of fasting, what we call. உபவாசம் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். உபவாச நாட்களிலே உன் சுய வேலைகளை முற்றிலுமாக நிறுத்த The basic thing is that during the fasting, you should stop all your personal works. ஹalleluya கறி மாத்திரம் சாப்பிடுறதுன்னு சொல்றது அல்ல. It's not that you don't eat the meat. உன் வேலைகளை நீ நிப்பாட்ட வேண்டும். You should stop your work. அது அர்த்தம் என்றால் உன் உள்ளம் முழுக்க முழுக்க அவரையே சார்ந்து இருக்க வேண்டும். It means that your heart should always rely on Him. எப்படி அவரை கண்டடைய முடியும்? How can I see the Lord? எப்படி அவருடைய தரிசனத்தை பெற முடியும்? How can I see the visions of God? எப்படி அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க How முடியும்? can I listen to the word of God? எப்படி அவரோடு கூட உறவாட முடியும்? How can I walk with the Lord? அந்த ஏக்கத்தோடு, அந்த தாகத்தோடு நீ எல்லாவற்றையும் துறந்து நிற்பாயானால் வானம் உனக்காக திறக்கப்படும். With that wish, if you go to the Lord, the heavens will open for you. இது கர்த்தருடைய வழி. And this is the way of the Lord. தன்னை வெளிப்படுத்த அவர் ஆரம்பத்திலே செஞ்சது பாத்தீங்கன்னா, மோசே முதல்ல எல்லாரையும் விட்டுட்டு நீ வெளியே வா. The first thing is that you should be out of this world when he said to Moses. கடைசில அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை விட்டு வெளியே வா. And he also told, keep away the anointed உன் servants. கூட நடக்கிற யோசுவாவை விட்டு வெளியே வா. Even he told, keep away அநியாயம் Joshua. விட்டவா. Just came alone, just நீ come alone. யோசிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் வேற எதுவுமே உன் கூட இருக்க கூடாது. You should not have anything to think or talk. நீ சம்பாஷிப்பதற்கு என்னை தவிர வேறு யாரும் உன் கூட இருக்க There கூடாது. should be no one other than me to talk. அதுவே உண்மையான உபவாச நாளாக இருக்கும். And that is the way where you have இரவும் பகலும் அவரை தியானிப்பதே உண்மையான உபவாச நாளாக a இருக்கும். time when you fast for morning and evening. அதுவே கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய உபவாசமாக And இருக்கும். that is a fasting that shows the magnificence of the Lord. ஜனங்கள் கர்த்தர் கூட பாத்தீங்கன்னா பகல பல ஊர்களுக்கு வழியாய் நடத்தாம இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக நடத்தினார். Sometimes he takes Israelites through the wilderness rather than the cities. ஹalleluya அந்த வனாந்திரத்துல அடைக்கலமா போறதுக்கு எந்த இடமும் கிடையாது. Even though they had no place to stay in the wilderness. நம்ம கிட்டத்தட்ட 2-3 முறை அந்த சவுதியோட நார்த் பார்டருக்கு போயிட்டு வந்துட்டோம். So our church has went 2 to 3 times to the அந்த Saudi மீடியா border. தேசம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற அந்த வழிகள் எப்படி இருக்கு, வனாந்திரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்கூடாக பார்த்தோம். We also see how the places looks like when we go to the அங்க desert. போய் ஓடி ஒளியிறதுக்கு கூட ஒரு எந்த இடமும் கிடையாது. You won't have a place to hide somewhere. விதை போட்டு விளைவிக்கிறதுக்கான இடமும் கிடையாது. You won't have a place to put something to நீ grow. மறைந்தாலும் ஒளிந்தாலும் அந்த மகிமையின் மேகத்துக்கு கீழாயும் அக்கினி ஸ்தம்பத்துக்கு மறையில ஒளிய வேண்டும், வேற இடம் கிடையாது. The Bible says even though you hide, only you should hide between the cloud or the fire from the Lord. நீ சாப்பிட போனாக்கா அவரை நோக்கி பார்க்கணும் தவிர வேற மனுஷனை நோக்கி பார்க்க முடியாது. If you want to eat, you should just look unto the Lord, not the man. தன்னை வெளிப்படுத்த கர்த்தர் அப்படியாய் ஜனங்களை தனியே கூட்டிட்டு வந்தார். In order to show himself, he brought his people to him like that. அவர் சொன்னார், உங்களுடைய சொந்த சாப்பாட்டை நீங்க சாப்பிடல. The Bible says you didn't eat the food of yours. நீங்க உங்க துணிகளுக்காக ரொம்ப கஷ்டப்படல. You didn't worry much about your clothes. ஏன்னா நீங்க உடுத்தியிருந்த துணி எதுவும் பழையதா போகவே இல்ல. Because the clothes that you have didn't go in vain. ஹalleluya 40 வருஷம் நீங்கள் நடந்தாலும் உங்களுடைய கால்கள் வீங்கவே இல்ல. Even though for 40 days you walked, your feet didn't swell. அப்படினா அந்த சரீரங்களிலே சுகம் இருந்தது. Because your body has been healthy. ஏன்னா கர்த்தரிடத்தில் இருந்து வந்த ஆகாரம். Because that is the food from the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் எல்லா குடும்பங்களை ஊரை விட்டு வெளியே வனாந்திரத்திற்கு நடத்தப்பட்டார். When Jesus was taken to that place out of the wilderness. அதுல 14வது வசனம் வாசிப்போம். லூக்கா And we read in 4:14. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 40 நாட்கள் ஆவியானவராலே வனாந்திரம் கொண்டு போகப்படுகிறார். முற்றிலும் அந்த உபவாச நாட்கள் முடிந்த பிறகு மறுபடியுமாக அவர் ஆவியினாலே கலிலேயாவுக்கு கொண்டு போகப்படுகிறார். After the period of fasting, it says that Jesus returned to the Galilee with the spirit of the power. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த 40 நாட்கள் 40 ஆண்டுகள் என்று 40 உபவாசங்கள் என்ற முடிவிலே நேரடியான கர்த்தருடைய இடைப்படுதல்
பரலோகத்தின் இடைப்படுதல் நம்மோடு கூட இருக்கும். After 40 days, we see that the interaction with God will be there towards us. ஹalleluya. அதுவே உபவாச நாளின் மகிமையாக நமக்கு என்ன வேண்டும்? And that is the glory that we have in that fasting. ஹalleluya. நீங்க உபவாசிக்கிற நாட்களிலே உங்களுடைய உலக சிந்தைகள், உலக போராட்டங்கள், உலக கஷ்டங்கள் எல்லாம் நிந்தை பாரம் எல்லாத்தையும் விட்டு வெளியே வர வரைக்கும் அந்த உபவாசம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படாது. Unless and until you come out of all your worries and the worldly things, the fasting will not go to the heaven. மாம்சத்தை மட்டும் விடுறதும் ஆகாரத்தை மட்டும் விடுறதும் எளிமையான ஆடைகளை உட்கொள்வது மாத்திரம் உபவாசமாய் கருதப்படாது. It's not that you keep away the food and water and clothes for fasting. ஆனால் தேவ சமூகத்தில் 24 மணி நேரம் அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய வழிநடத்துவதற்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற ஒரு சிந்தை, ஒரு உள்ளம் நமக்குள்ளே காணப்பட்டால் அந்த உபவாசம் பரலோகத்தை நிச்சயமாக எட்டும். If you had the true heart towards God, the fasting will go to the heavens. ஒவ்வொரு முடிவிலும் பாத்தீங்கன்னாக்கா இதை மோசே கடைசில உன்னதத்தின் பிரமாணங்களை நமக்காக பெற்றுக்கொண்டார். At the end of Moses' fasting, he got the 10 commandments. இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகள் கழித்து கானான் தேசத்திலே அவர்கள் நுழைந்தார்கள். After 40 days, 40 years, Israelites went to Canaan. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசத்திற்கு வல்லமையாய் இந்த உலகத்திலே தரிசித்து தன்னை வெளிப்படுத்தினார். After 40 days of fasting, Jesus Christ did a mighty ministry in this world. So 40 நாட்கள் என்பது பெரிய விஷயம் அல்ல. It's not about the 40 days. 40 நாள் முடியும் பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுதான் உன் உபவாசத்தை The வெளிப்படுத்தும். important thing is that what it happens after your 40 days. ஹalleluya. ஹalleluya. நான் ஒரு முறை 6 மாசம் இருந்தேன் fasting. One time I had been in fast for 6 months. ஹalleluya. எத்தனை 180 நாட்கள். ஹalleluya. 180 நாட்கள் உபவாசம் இருந்தேன். I was fasting for 180 days. அப்படின்னா நைட்ல மாத்திரம் சாப்பிடுறது. Just I eat in the night. ஹalleluya. Hallelujah. கடைசில வந்தது பலவீனமும் சுகர் வியாதியும் தான். After that, I just got sugar, diabetes. and Hallelujah. diseases. ஹalleluya. நான் என்ன சொல்றேன்னா அனுபவத்துல தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். I tell out of my experience. டெய்லி வேலைக்கு போவேன். Every day I go to work. சாப்பிட மாட்டேன். I don't read, ஆனா பைபிள் வாசிப்பேன். but I read Bible. ஹalleluya. வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவேன். After reading, I just eat. ஆனால் உள்ளத்திலே அவரை தரிசிக்க வேண்டும் என்றோ அந்த மகிமையின் அடையாளத்தை காண வேண்டும் என்ற ஏக்கம் இல்லாமல் போனது. I didn't have a thought that I should see the Lord during that fasting. அறியாத நாட்களிலே அறியாமையினாலே செய்த உபவாசங்கள் எனக்குள்ளும் இருக்கிறது. Even I had the time where I didn't know about fasting in the unknown period. 6 மாசம் உபவாசம் இருந்தேன்னு சொல்ல முடியுமே தவிர I can say I had been fasting for 6 months. ஆனால் 6 மாதம் முடிந்து நான் என்னவாக இருந்தேன் என்னால் சொல்ல முடியாது. I can't say what I am after that 6 சொன்னா months. சிரிப்பீங்க இல்லையா? Yeah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதனால அந்த உபவாசத்தை நாம் கடைபிடிக்கின்ற வேளையிலே When you do the fasting, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ whatever you can, அந்த அளவுக்கு அவரோடு இணைந்திருங்க. be with the God. உலக பாடுகளிலிருந்து வெளியே வாங்க. Be out of worldly troubles. ஹalleluya. சில பேர் காத்து நிற்பாங்க. Some people will be waiting. உபவாசம் முடித்தேன்னு சொல்றோம். Let my fasting end. I will say. ஹalleluya. உபவாசம் முடித்தேன் சொல்றேன். நீ எப்போ நினைக்கிறீங்க அங்கே முடிஞ்சிச்சு. When you think that the fasting should be over, then Hallelujah. your fast is done. அதுக்கு மேல உன்னால உபவாசிக்க முடியவே முடியாது. Even you can't fast. எப்போ முடியும் தான் காத்திருப்பேன். You will be just waiting when the fasting will end. ஹalleluya. அதனால உபவாச நாட்கள் என்பது அவருக்கு முன்பாக நம்மை வெறுமையாக்கி நம்மை ஒப்பு கொடுப்பது. The fasting days is a season where you humble yourself and give to the Lord. உபவாசிக்கிறதுனால நான் நகை போட மாட்டேன்னு கழிச்சு வச்சிருக்கோம். It's not that you take away jewelry in the fast. லிப்ஸ்டிக் போட மாட்டேன்னு தூரம் வச்சிருக்கோம். You will keep away lipsticks. ஹalleluya. Hallelujah. பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் போட மாட்டேன், அவர் தலையில வைக்கிற பேண்ட் எல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்போம். You might be thinking that we will not have any decorations. ஹalleluya. The males as well. ஆனா எப்போ முடியும் காத்திருக்காங்க உள்ளம். So we will be thinking when this fasting will end. எடுத்து வைக்கிறது பெருசு அல்ல. It's not that we keep the எதுக்காக fasting. காத்திருக்கிறன்றது தான் பெருசு. It's
about how you wait the Lord. ஹalleluya. Hallelujah. உன் உள்ளம் துடிக்க வேண்டும். You should worry about it. 10 நாள் ஆயிடுச்சு. For 10 days I have been உன் like சத்தத்தை this. கேட்க முடியல. I couldn't hear the voice. 20 நாள் ஆயிடுச்சு. It's been 20 days. ஐயோ இந்த தரிசனங்களை பார்க்க I didn't முடியல. see the visions of God. ஐயோ 30 நாள் ஆயிடுச்சு. It's been 30 days. என் ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒண்ணுமே நடக்கலையே. There's nothing in my spiritual அந்த life. அபிஷேகத்தை பார்க்க I முடியலையே. can't see the அந்த anointing. தரிசனத்தை பார்க்க முடியலையே. I can't see the visions. சீனாய் மலையில் இறங்கின தரிசனம் என்னவென்று என்னால் உணர முடியலையே. I don't see the magnified ஆண்டவராகிய glory. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த வெளிப்பட்ட அந்த மகிமையின் வல்லமை என்னவென்று என்னால் உணர முடியலையே. Even I can't see the presence that 40வது நாள் Jesus. கடைசி நாள் நைட் கூட நீ கதறணும். Even the 40th day night you should cry to the Lord. 40 நாள் காத்திருந்தேன். I have been waiting for 40 days. உனக்காகவே நான் ஆயத்தமாயிருந்தேன். I've been waiting for என் 40 வாழ்க்கையில days. ஒரு மாற்றத்தையும் But காணவில்லை. there's no change in my life. ஹalleluya. Hallelujah. அது என் வேலையில வர மாற்றம் அல்ல. It's not the change that I get in என் my குடும்பத்துல work, வரப்போகிற மாற்றம் அல்ல. not the change in my family, என்னுடைய பிசினஸ்ல வரப்போகிற மாற்றம் அல்ல. not the change in the என் business. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில வரப்போகிற மாற்றத்திற்காக நீ காத்திருக்க The வேண்டும். change that comes in your spiritual life. உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்து கொள்ள நீ காத்திருக்க The வேண்டும். time when you understand what God will do through you. அவருடைய கரத்தில் நீ என்ன கருவியாக இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள காத்திருக்க The வேண்டும். instrument that the Lord will use you. ஹalleluya. Hallelujah. வெறும் குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. God did not choose a particular உங்கள் people. ஒவ்வொருவரையும் தெரிந்து He has கொண்டிருக்கிறார். chosen each and every one of உங்கள் you. ஒவ்வொருவரையும் பயன்படுத்த விரும்புகிறார். He will use one of you. உங்கள் ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகத்தை ஊற்ற He வல்லமையாக has given the இருக்கிறார். anointing on each நாம தான் of you. அவர்கிட்ட போறதில்லை. It's not only that you go. நாம தான் அவர்கிட்ட போய் கேட்கறது கிடையாது. We don't go and ask. நாம தான் அவர்கிட்ட கேட்கறது We கிடையாது. don't ask anything. ஹalleluya. Hallelujah. நாம கேட்கறதெல்லாம் What we ask is, 3 நாள் உபவாசம் போட்டா 3ஆம் நாள் வேலை கிடைச்சிடும். after 3 days of fasting, I should get work. ஹalleluya. 21 நாள் உபவாசம் போட்டா வேற வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிடும். After 21 days, I should get promotion. ஹalleluya. இன்னும் கொஞ்சம் 40 நாள் வேலை பண்ணா கல்யாணம் ஆயிடும். After 40 days, I should get married. ஹalleluya. Hallelujah. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி உபவாச நாள் வந்து பாரு அது பெரிய கொடுமை. They will have some fasting before இந்த நாள்ல marriage. வந்துச்சு இது. Why? Because ஹalleluya. Hallelujah. நம்முடைய எண்ணம் இந்த உலகத்தோடு கூட லயித்து விடும். when your thoughts are with the world, ஹalleluya. அதனால தான் கர்த்தர் சொல்றார் ஒவ்வொரு இடத்துல 40 நாட்களை குறித்த பார்க்க எல்லா இடத்துலயும் அவர் சொன்ன ஒரே விஷயம் இந்த உலகத்தை விட்டு நீ வெளியே வரணும். whenever God says about this 40 days, He just takes you out of the world. That is the time when the Lord will walk with you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. உனக்கு வேலை கொடுக்கிற கம்பெனில வேலை வேணுமா இல்ல கம்பெனியே வேணுமா? Think about, you need a job in the company or you need the company. ஹalleluya. Hallelujah. எது வேணும்? அப்படியே கேக்குற? நம்ம கேக்குறதெல்லாம் ஒரு வேலை கொடுத்தா போதும். They just ask, I just need a job. ஹalleluya. ஆனா அவர் என்ன சொல்றாரு? What He says, சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லவரே நாம் கூட வர காத்திரு. I'm the El Shaddai God Almighty who is coming with நான் you. உன்னோடு கூட நடக்க காத்திருக்கேன். I'm waiting to walk with you. உன்னோடு கூட பழக காத்திருக்கேன். I'm waiting to go with you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இயேசுப்பா எங்க பார்த்தாலும் அவர் பயப்படவே இல்லை இந்த உலகத்துல. Everywhere Jesus went, He was not afraid. எவ்வளவு பெரியவங்க வந்து அவர்கிட்ட எதிர்த்து பேசினாலும் அவர் பயப்பட மாட்டார். Whoever comes in front of Him, He was never afraid. He just went against. கொல்ல நினைத்தாலும் எதிர்த்து நிற்பார். Even when they came to murder Him, He just went forward. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா Because what the Word of God அவரை says, சுற்றிலும் தேவதூதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்களாம். the angels of the Lord was with Jesus. ஹalleluya. Hallelujah. பவுல் பேதுரு பார்த்து சொல்றாரு கட்டி வரையில போடு. நான் சொன்ன இன்னைக்கு ஒரு லேகியன் கொடுத்த தேவதூதரை கர்த்தர் அனுப்பாமல் இருப்பாரா? ஹalleluya. Jesus just said to Peter, put your knife down, there's 12 இந்த legions of உலகத்தில் நடந்து angels. போனா அவருக்குள்ள ஒரு தைரியம் என்னன்னா என்னை சுற்றிலும் அந்த தேவ சேனை கூட்டம் இருக்கிறது. What he had is that I had these angels all around அதை me. நாம கற்றுக்கணும்னு விரும்புறேன். He just wanted you to teach them. உன்னை சுற்றிலும் கர்த்தர் சர்வ சேனையும் தேவ தூதர்களையும் பாதுகாப்பு வைத்திருக்கிறார். Around you, God has kept mighty angels with you. சத்தியத்தில் நடக்கிறவங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. When you walk in the world, you should not be afraid of anything. கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவிருக்கிறவர்கள் எதுக்கும் பயப்படக்கூடாது. When you have the word of God in you, you should not be afraid of anything. ஹalleluya. Hallelujah. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னை சுற்றி இருக்கிற தேவ தூதர்கள் என்னை காப்பார்கள், தரையில விழாதபடி அவர்கள் கையில ஏந்தி கொண்டு போவார்கள் என்கிற வசனத்தின்படி கர்த்தர் என்னை தாங்குவார். The Lord says that the angels will guard you and protect you, that you will not strike இந்த against the உபவாச stone. நாட்களிலே அதையெல்லாம் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். You should just encourage this verse in this அது fasting எப்படி period. வரும் என்றால் How it is அவர் நோக்கி போக மாட்டார். when you just look unto Him. அவரை நோக்கி போகும்பொழுது மாத்திரம் Just when you see Him, அவரை சார்ந்து இருக்கும்பொழுது when மாத்திரம் you rely on Him,
அதை விட்டுட்டு உலகத்துல சண்டை போட்டுன்னு உலகத்தோடு கூட இருந்து உலக வம்புகளை பேசிக்கணும். If you just engage with the worldly life, அல்லேலூயா. hallelujah. உபவாச நாட்கள்ல தான் எல்லா பேச்சும் பேசுது. Just in the fasting days, you will have all types of நான் thoughts. சொல்றேன், உன் சொந்த பேச்சுகளை பேச்சு, You will have your personal உன் thoughts, சொந்த வேலைகளை நீ செய்து, a personal job. இப்படியெல்லாம் நடக்கிறதா எனக்கு உகந்த உபவாசம் நீ நினைக்கிறேன்னு Are you கேட்கிறேன். thinking that is the fasting that I require? அல்லேலூயா. அது வந்து உபவாசம். That is not the fasting. எப்பவுமே நம்ம சபையில லென்த் டேஸ்ல கூட பிரியாணி போடுவோம். Even in the Lent days, our church will put biryani. அல்லேலூயா. சில பேர் மாத்திரம் நாங்க கறி சாப்பிடுறதில்லை. Some people say that we don't eat chicken. அல்லேலூயா. Hallelujah. நிறைய பார்த்திருக்கோம். I have seen it. அவங்க இன்னைக்கு சாப்பிடவே மாட்டாங்க. Some people won't eat that day. அல்லேலூயா. Hallelujah. வைராக்கியத்துக்கு பாராட்டுறேன். I just appreciate your sincerity. அந்த வைராக்கியம் உலகத்தை விட்டு வெளியே வருவதில் இருக்க வேண்டும். But your sincerity should be upon the world, that you should not be with them. அல்லேலூயா. உலகத்தை விட்டு எந்த அளவு நீ தூரம் வருதோ How much ever you are able to come out of this world, பரலோகம் அந்த அளவுக்கு உன்னை நெருங்கி வரும். the heavens will attach with you. அல்லேலூயா. Hallelujah. இந்த ஒரு சத்தியத்தோடு, When you go with this truth, இந்த ஒரு கருத்தோடு கூட with this anointing, உபவாசங்களை நீங்கள் அனுசரிப்பீர்களா? if you do the fasting, 40 நாள் என்பது அல்ல, not only 40 days, நீ ஒரு நாள் எடுத்தாலும், even the one day, ஒரு வாரம் or எடுத்தாலும், 1 week, ஒரு மாதம் or எடுத்தாலும், 1 month, 40 நாட்கள் or எடுத்தாலும் 40 days, இந்த சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. you should understand the truth of the எந்த message. அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவருக்கு நேரம் கொடுங்க. The more you can, the more you give the time to God. ஹalleluya. Hallelujah. நமக்கு சில இப்ப இருக்கிற சூழ்நிலைகள், வேலை பளுகள் இருக்கிற தேசங்கள் நமக்கு ஒத்து வராது. Some of the work that we have in the nation that we work in will not work with the statement, இருந்தாலும் ட்ரை பண்றோம். but we still try. Let your try come to success. Yeah, let your trial come to success. ஹalleluya. Hallelujah. உங்களுடைய முயற்சி அது நிச்சயம் மாற வேண்டும் என்றுதான் என்னுடைய ஜெபம். Let your work or the hard work that you put come to ஹalleluya. victory. உபவாசம் எடுக்க கூடாது என்பதல்ல, It's not that you will not fast, உபவாசத்தை சரியாக எடுக்க வேண்டும். it is how you fast. எடுத்து பாருங்க. Take in the right way. ஹalleluya. கர்த்தர் உங்களை எவ்வளவு அழகா மாற்றுறார். God, you will see how the Lord will change you, எவ்வளவு மகிமையாக உங்களை மாற்றுகிறார். how the glory will entice you. உங்களுடைய பாதங்கள் அவருக்கு முன்பாக அழகாக தோன்றும். Even your feet will be glowing in front கர்த்தர் of உங்களை you. தன் தோளிலே சுமந்து செல்வதை காண்பீர்கள். You will see how the Lord carries you. அவர் சொன்னது போல உங்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை என்கின்ற அந்த மகத்தான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களை கொண்டு நடத்துவார். It says that their clothes were not worn out, nor our feet did swelling, because the Lord leads in such a way. உண்மையாய் அவரை சார்ந்திருப்போம். When you truly trust in Him, அவரே நமக்கு பலனாய் மாறுவார். He will be the strength. அவரே நம்மை தோளிலே சுமந்து He will keep you on His shoulder, அதில் எந்த மாற்றமும் and கிடையாது. there's no change in it. வசனம் சத்தியம் என்றார். The word is the truth. வசனத்தில் ஜீவன் உண்டு என்று If சொன்னார். the word has life in it, அந்த சத்திய வசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுத்து நடக்கும். the truthful word will give you life. அதனால எதை செய்தாலும் சத்தியத்தோடு செய்வோம். Whatever you do, let it be in truth. சத்தியம் இல்லாத எந்த காரியத்தையும் ஒதுக்குவோம். Wherever there's no truth, you should be avoiding it. கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் காத்திருப்போம். Let there be truthfulness in front of the Lord. மனுஷ போராட்டங்களை விட்டு வெளியே வந்து தேவ சமூகத்தில் உத்தம இறுதித்தோடு கூட உபவாசத்தை ஏறெடுப்போம். You should have that you will not be among the struggles of men. நம்மை நாமே முற்றிலுமாக தாழ்மைப்படுத்தி அந்த உபவாசத்தை Humble ஏறெடுப்போம். yourself before fasting. அதை விட்டுட்டு Leaving that, ஊர்க்கடையை பேசி if you see the talks of tongue, வம்புக்கு விட்டு if you just go with quarrels, பிரச்சனைகளை கொண்டு வந்து the troubles that you will come, இவர்களுக்கு மத்தியில் நான் ஆதாரத்தை விட்டேன்னு சொன்னேனா, if you just say, I just leave my food doing all இந்த this, பேர் உபவாசம் அல்ல, it's not fasting, பட்டினி. it is just starving. ஹalleluya. Hallelujah. உன்னை நீயே பட்டினிப்படுத்திக் It கொள்கிறாய். is about what you starve day to day. அது உபவாசமாக It is not fasting. கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பார். Let the Lord bless the word of this. Hallelujah. Hallelujah.